ஓசூர் அருகே பெண்ணிற்கு கிட்னியில் இருந்த கல்லை அகற்ற முயன்றபோது மருத்துவ சாதனம் கிட்னியிலேயே சிக்கிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. வயிற்று வலியால் அவதிப்பட்ட பெண் அடுத்தடுத்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவதிக்குள்ளான சம்பவம் ஒசூரில் அரங்கேறியுள்ளது. ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டையைச் சேர்ந்தவர் ஜெயலட்சுமி. 46 வயதான இவர் தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் வயிற்று வலி என சிகிச்சைக்கு சென்றுள்ளார். அங்கு ஸ்கேன் செய்து பார்த்ததில் 9 மில்லிமீட்டர் அளவில் கிட்னியில் கல் இருப்பதாக மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர். இதனால் கடந்த ஜூலை 23ஆம் தேதி அன்று இரவு 11 மணி அளவில் ஸ்டோன் பாஸ்கெட் எனும் சாதனத்தை சிறுநீர் குழாய் வழியாக செலுத்தி சிறுநீரக கல்லை உடைத்து வெளியேற்றும் நோக்கில் அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. ஆனால் அங்குதான் பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சிறுநீர் குழாய் வழியாக செலுத்தப்பட்ட ஸ்டோன் பாஸ்கெட் சாதனம் உடைந்து கிட்னியிலேயே சிக்கிக் கொண்டதாக கூறி அவசரமாக அசோக் மருத்துவமனை உரிமையாளரும் மருத்துவருமான அசோக் பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிபாரிசு செய்து கடிதம் எழுதி அனுப்பி வைத்தார். வேறு வழியின்றி அங்கு சென்று ஜெயலட்சுமிக்கு ஓபன் சர்ஜரி செய்து பாஸ்கெட் அகற்றப்பட்டதாகவும் மருத்துவர் அசோக் செய்த தவறான சிகிச்சையால் சிறுநீர் தானாக வெளியேறுவதோடு மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் அவரது உறவினர்கள். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்னால இந்த மாதிரி பாஸ்கெட் விட்ட உடனே அது போய் உள்ள மாட்டிக்கிச்சு, என்னால் அதை ரிமூவ் பண்ண முடியல, எனக்கு தெரிஞ்ச மருத்துவ தொழில என்னால் முடியலன்னு சொல்லி ஒரு மருத்துவரை, அந்த ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளரும் மருத்துவர் அசோக், அவருடைய லெட்டர் பேட்ல கிளியரா நான் இந்த மாதிரி ஒரு மிஷினை விட்ட உடனே அந்த மிஷின் ஓப்பன் ஆயிடுச்சோ என்ன ஃபர்தர் அது டிஃபால்ட், என்னுடைய டிஃபால்ட்னால அதை எடுக்க முடியல, ஸோ அதனால நீங்க ஜான் மெடிக்கலுக்கு போங்கன்னு தன் கைப்பட அவரே எழுதி கொடுத்துட்டாரு. அவங்க நல்லா அந்த கம்பியை போட்டு ஷேக் பண்ணதுனால யூரின் பைப்ல விட்டுருந்தா அந்த யூரின் பைப்பு உடைஞ்சு மறுபடியும் லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூரின் லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆகி அந்த யூரின் லீக்கேஜ் ஆனதுல மறுபடியும் இன்னொரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டை எப்படி பண்ணணும்னு எதுவும் தெரியாம இந்த மருத்துவமனை இது வரைக்கும் நிறைய கிராமத்தாருக்கெல்லாம் நிறைய பாதிப்பு உருவாக்கி இருக்கு. மருத்துவமனை சார்பில் விசாரித்த போது கிட்னியில் இருந்தது கல் அல்ல கூடுதல் தசை என சிகிச்சையின் போதுதான் தெரிய வந்ததாக கூறுகின்றனர். அவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கு ரேடியோ தெரப்பி கீமோதெரப்பி எல்லாமே கொடுத்து 3 இயர்ஸ் ஆயிருக்குங்க. வந்தப்ப ரைட் சைடு வயிறு வலின்னு வந்தாங்க. அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுச்சுங்க, சிடி ஸ்கேன் பண்ணுச்சு. சிடி ஸ்கேன்ல ரைட் சைடு கிட்னில இருந்து யூரின் வர பாதையில கல் இருக்கு அப்படின்னு வந்திருந்தது. ஸோ அதுக்காக யூராலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கணும், அதாவது சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கணும். அந்த ஒப்பீனியன் ஒரு யூஆர்எஸ்எல்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும்னாரு. அதுக்கு யூஆர்எஸ்எல் அட்டம் பண்ணுச்சுங்க. அப்போ அவங்களோட அந்த யூரின் பைப், யூரிட்டர்னு சொல்லக்கூடிய பைப் ரொம்ப டைட்டா இருந்தனால ஸ்கோப் உள்ள போகல. அதனால ஒரு ஸ்டென்ட்னு சொல்ற ஒரு டியூப் மட்டும் போட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க. உரிய முறையில் நிபுணர்களின் பரிந்துரையில் தான் சிகிச்சை நடைபெற்றதாகவும் தவறான சிகிச்சை ஏதும் அளிக்கப்படவில்லை என்றும் மருத்துவர் பதிலளித்துள்ளார். பாஸ்கெட்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க, அதாவது ஸ்டோன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்பியிருக்காங்க. உள்ள அனுப்பும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள போன பிறகுதான் அது ஸ்டோனில் ஒரு டிஷ்யூ மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த பாஸ்கெட் டிப்ளாய் பண்ணும்போது அது ஸ்டோனாக இருந்தால் வெளியில் வந்திருக்கும். ஸ்டோனாக இல்லாமல் டிஷ்யூவாக இருக்கணும். டிப்ளாய் பண்ணும்போது அந்த டிஷ்யூவில் பியர்ஸ் பண்ணி அங்கேயே நின்றுச்சு பாஸ்கெட்டு. சார் தவறான சிகிச்சை அப்படின்னு எதுவும் இல்லை சார். ரெண்டுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன் எடுத்து அந்த ஒப்பீனியன் அடிப்படையில் தான் நம்ம அந்த யூஆர்எஸ்எல் பண்ணியிருக்கோங்க சார். மருத்துவர்களை நம்பி மருத்துவமனைகளை நாடி சென்று லட்சக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்து சிகிச்சை மேற்கொள்ளும் மக்களை விழிப்புதுங்க செய்துள்ளது இச்சம்பவம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒசூரிலிருந்து செய்தியாளர் ஜேசுராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.